ஸ்கின் பிஹெச் அப்படின்றது இந்த ஸ்கின்னோட பிஹெச் லெவல் அப்படின்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணுமே இல்ல, ஒரு டைம் டேபிள் மாதிரி தான். 1 to 14 அந்த மாதிரி ஒரு லெவல் இருக்கும். என்னன்னா ஸ்கின் பிஹெச் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுவாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த பிஹெச் செக் பண்ணும்போது கிரீன் கலர்ல காட்டும், yellow கலர்ல காட்டும், ரெட்ல காட்டும். ஸோ இந்த மாதிரி பிஹெச் லெவல்ஸை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சர், இது வந்து நார்மல், இது வந்து லுக்கிங் குட், கிரேட் ஃபார் ஸ்கின் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்லயுமே வந்து பிஹெச் லெவலை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ்ல ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம கேட்கும்போது என்னோட ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல் எப்படி நீங்க பாப்பீங்க, எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஒரு டெக்ஸ்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் எந்த பிஹெச்ல பேலன்ஸ்ட் ஆகுது, அதுல வந்து 4 to 6 அப்படி இல்ல அப்படின்னா 4.5 to 6 அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பேரியர் டேமேஜும் நடக்கல அண்ட் வந்து நம்மளோட ஸ்கின் கிரேட் லுக்கிங்கா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த 4 to 6 வருமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். இப்போ நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன பிஹெச் லெவல் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து பெருசா இந்த ஸ்கின் கேர்லாம் பண்ற ஒரு டைப் கிடையாது. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு வந்து நிறைய பிம்பிள்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்னோட பிஹெச் பேலன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா மாறி இருக்கும்ல. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மெயினா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு அவங்க ஒரு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு டெஸ்ட். ஸோ ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும்ல. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்றதை பார்த்து நம்ம மற்ற எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளோட பிஹெச் கண்டிப்பா மாறி தான் இருக்கும். அப்போ நம்மளோட பிஹெச் லெவல் அப்படின்றது முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், முன்னாடி பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கலாம். ஏன்னா பேரலா வந்து ஸ்கின் கேரும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இது பேலன்ஸ்டா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு பேலன்ஸ்டா இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான்.